ஓகே, நீங்கள் இப்போ படத்தோட ட்ரைலர் அண்ட் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்த என்னுடைய சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நோவே அவங்களோட நான் கனெக்டட் கிடையாது, யார்கிட்டையும் நான் அவங்கள்ட்ட எல்லாம் ஒர்க் பண்ணலை. இருந்தாலும் ஒரு புது ஒருத்தர் பண்ண படத்தை அவங்க வந்து பார்த்துட்டு ஓப்பனாக ஒரு ஒப்பீனியன் ஃபீட்பேக் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கன்வே பண்ணாங்க. அது ஒரு பெரிய கெஸ்டரை நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன். அடுத்தது இப்போ இந்த ட்ரைலர் வந்து இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock நாங்கள் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணுறோம். படம் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ஒரு 4 நாள், ஆமாம் 4 நாள், மண்டே அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு நம்ம வந்து ப்ரெஸ் ஷோவே படம் பார்க்க போகிறீங்க. இதுதான். இப்போ நீங்கள் படம் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. ஏதாவது உங்கள்கிட்ட கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷூட் அப் பண்ணலாம். சரி, சார், இப்போ நீங்க நாங்கள் பார்த்த காட்சிகள் மட்டும் அவங்க டைரக்டர்கள் சொல்றதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க எங்களுக்கு போட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பெண்களை எப்படி கவர் பண்றது, மடக்கிறது, ஃபிகரை மடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கு. இது மொத்தம் பெண்களை வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி இருக்காமா இந்த படம்? இல்லை, கண்டிப்பா கிடையாது. அது நீங்க பார்த்த விஷயங்கள் அதான் நான் பிகினிங் 10 minutes தான் நம்ம ப்ளே பண்ண விஷயம். அது வந்து ஒரு கேரக்டரோட, அந்த கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்ல அவன் பேசுகிற வசனங்கள் தான் அது சரியா தப்பாங்கிறது வந்து நம்ம படத்தில் பேசியிருப்போம். முக்கியமாக அதை பற்றி அதுதான் நம்ம அழுத்தமாக பேசியிருக்கோம். ஓவராலாக முழுசாக படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இந்த விஷயம் கூட உங்கள் மைண்டுக்கு வராது. ஆக்சுவலாக அது நான் முழுசாக நம்புகிறேன். நம்ம 4 daysல நம்ம பார்த்ததும் நீங்கள் கண்டிப்பாக இதே கொஷின் நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணணும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ மேம். 2005 காலகட்டத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அது என்ன காரணம்? ரெண்டாவது இன்ஸ்பயர்ட் பை ரியல் லைஃப். ஏன்னா நீங்கள் தான் எல்லாமே கதை, டைரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ அது வந்து இன்ஸ்பயர்ட் பை ரியல் லைஃப் ட்ரூ இன்சிடெண்ட்டா? ஆமாம். அது என்னன்னாக்கா 2005 ஏன் அப்படின்னாக்கா, அது நீங்கள் கேட்ட மாதிரி என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம். அது கிடையாது, மொத்த படம் அது கிடையாது. அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் கிடச்சிது. அதை வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ணாக்க ஒரு நல்ல படமாக ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் பண்ணது தான். அது ஆக்சுவலாக நல்லபடியாக வந்திருக்கு. அடுத்தது ப்ரொடியூசர், நானே ப்ரொடியூசர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக நான் வந்து டைரக்டர் ஆகிறதுக்காக வந்தேன். ஆக்சுவலாக அதுதான் என்னுடைய ஸ்கூல் டைம் கோல். ஸோ நான் பிஎஸ்சி அக்ரி படித்து முடிச்சுட்டு நான் சினி ஃபீல்டுக்கு வந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட், கோ டைரக்டர்ஸ்னு ஃபியூ ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு படம் முயற்சி பண்ணும்போது கதை பிடிச்சிருந்தால் கூட நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுறதுக்கான தயாரிப்பாளர்கள் கிடைக்கல. அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்புறம் எண்ட் ஆஃப் த டேல வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. அதுதான் வந்தது. ஆக்சிடெண்ட்டில் அடுத்தது ப்ரொடியூசராக அப்படின்னு ஆனேன். அதுக்கப்புறம் படம் எடுத்தாச்சு. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கல. பார்த்தவங்களோட நம்ம பெருசாக நம்புகிற ஆட்களே அவங்கெல்லாம் சொல்லும்போது சரி நம்ம கான்ஃபிடென்ஸ் இன்னும் அதிகமாச்சு. ஆனால் அது தேட்டர் தொடர்றதுல பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்கள் 80sல 90sலாம் நம்ம ரெகுலராக சினிமாவில் ஒரு சீன் வரும், பொண்ணு பார்க்கறதுக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றதுன்னு ஒரு சீன் இல்லாத தமிழ் சினிமாவே கிடையாது. வருவாங்க, பொண்ணு வந்து ஹீரோயின். ஆக்சுவலாக ஹீரோயின்னா எவ்வளோ அழகாக இருப்பான்னு நமக்கு காமனாகவே தெரியும். அந்த பொண்ணையும் பார்த்துட்டு போயிட்டு லெட்டர் போடுறோன்னு சொல்லிட்டு போவாங்க. இது ஒரு சடங்காக நம்ம பார்த்துருப்போம். அது என் வாழ்க்கையில் நடந்தது. அதுதான் இந்த ஒரு ஷோ. ஆக்சுவலாக ஒரு ரெக்கார்டு இருக்குது, சொல்லுவாங்க எல்லோரும், சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேது படம் தான் அதிக ப்ரிவ்யூ ஷோ.
அப்படின்றது ரெக்கார்டு. ஐ திங்க் நம்ம மாயபிம்பம் வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷோஸ் அண்ட் ரிலீஸுக்கான போராட்டத்துக்கான வருடங்களும் அது சேர்த்து நான் சொல்கிறேன். அதுதான் அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை தாண்டி வந்து இப்போ அந்த ப்ரொடியூசராக வேறு வழி இல்லாமல் ப்ரொடியூசர் ஆன மாதிரி இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் நானே தான் என்னுடைய முயற்சியில் ரிலீஸ் பண்ணுறோம் படத்தை. அதுதான் இன்னைய சூழல். புதுமுகங்களுக்கு படங்களுக்கு என்ன தேட்டரில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல் தெரியும். அது இல்லாமல் நல்ல ஷோஸ்க்கும் நல்ல தேட்டருக்காகவும் அதுக்கான முயற்சியும் பண்ணிகிட்ருங்க. அதுதான் கண்டென்ட் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அதை கொண்டு வந்தது. ப்ரெஸ் பீப்புளும் 2 பேர் மேலே என்னோட நம்பிக்கை. ஒன்று ப்ரெஸ்ஸு, இன்னொன்று மக்கள். 2 பேரையும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. இது சொல்லிட்டு ஓடுறதுக்கு இல்லை, 4 நாளில் நீங்கள் திரும்ப என்ன அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஸோ உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிவிடும், மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிவிடும்ன்றதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிளாட்ஃபார்ம் ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கான முயற்சிகளில் இருக்கேன். கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் நான். சார், படத்தில் ஒரு டைலாக் வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, தனியாக இருந்தால் என்ன ஒன்று நடந்துடும்ட்டு. இப்போ 2K கிட்ஸு ஜென்சி சரிங்களா, அவங்க வந்து எங்கே போனாலும் அது மாதிரி தான் இருக்காங்க சரிங்களா. அது இல்லாமல் வந்து அவங்க தனியாக ப்ரைவேட் ஃபோட்டோவே எடுத்து இன்ஸ்டாவில் இந்த காலகட்டத்தில் இந்த படம் இந்த நேரத்தில் வந்தால் ஈடுபடுமா? கண்டிப்பாக. நீங்கள் ரொம்ப நல்ல கொஷின் ஆக்சுவலி. ஏன்னா 2005 நடந்த லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ லவ் அப்படிங்கிறது வந்து எவர்கிரீன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஒரு விதமான லவ் இருந்திருக்கு. அது எல்லாமே படமாக்கப்பட்டிருக்கு. நல்லா படமாக்கப்பட்ட எல்லா படங்களும் கொண்டாடப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம இப்போ இது பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஜென்சி கிட் அப்படிங்கிறவங்களுக்கும் கனெக்டடான விஷயமா தான் இருக்கும். அது நல்ல விதமாக நான் சொல்கிறேன். இல்லை அவங்க கிண்டல் பண்ணுறதா கூட, இப்படிலாமாடா நீங்கள் வாழ்ந்தீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தாடா, நீங்கள் பயந்துட்டு கிடந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அந்த விஷயமே அவங்கள கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஒரிஜினல் ட்ரூ லவ்னு ஒரு விஷயம் டீல் பண்ணிடுவோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுன்றது நான் நம்புகிறேன். படத்தில் இன்னொரு விஷயம், அந்த இப்போ ரொம்ப ஃபெமிலியரான அந்த கிரிஞ்ச் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே போகாமல் எமோஷனலாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நிச்சயம் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சார், எந்த ஸ்டார் ப்ரெஸ் மீட் பொறுத்த வரைக்கும் நீங்களாக வந்திருக்கீங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்டார்ஸ் வந்தால் என்ன கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வர வேண்டியது இருக்கா, இல்லாட்டி ஆடியோ லான்ச் ஏதாவது வைக்கிறீங்களா சார்? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா ஆடியோ லான்ச்ன்றது தான் ஆக்சுவலாக நடத்தணும். அது ஒரு பெரிய கனவு ஆக்சுவலாக எல்லாருக்குமே, ஒரு ஃபிலிம் மேக்கருக்கும் முதல் படத்தை ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. ஏன்னாக்கா ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மொமெண்ட்டு அது வந்து நம்மளுக்கு வழக்கம் போல் நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் நடக்கல அந்த படத்துக்கான முயற்சியில். அது மாதிரி அது ஒரு விஷயமா என்னன்னாக்கா, இப்போ ஸ்டேஜில் யார் இருப்பா, ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஆர்டிஸ்ட்லாம் இருந்தால் தானே பேச முடியும் அப்படிங்கிறது தான். இதுவே வேணான்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் நான் சில வருஷம் ஆச்சுன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபிலிம் தான் என்னோடய லைஃப்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். என் பேஷன், அதை என் கனவு நோக்கி நான் ஓடிட்டு இருந்துட்டேன். இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஆக்சுவலாக நடிகர்களாக இருக்கணும். இப்போ டேரக்டர்ஸ்லாம் சொன்ன மாதிரி நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே எல்லாருக்குமே மிகப்பெரிய லைஃபுக்கான ஒரு படமாக தான் இது நம்ம கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நூடுல்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு காலத்தில் யாரும் எதுக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஸோ அவங்கவுங்க ஒரு டைம் லிமிட் தாண்டும் போது நம்ம மேலே, படத்து மேலே எல்லாம் எங்கே வரப்போகுது அந்த ஏரியாக்குள்ளே கடந்துட்டாங்க. அதனால் யாரும் தொடர்பில் கூட இல்லை உங்கள்கிட்ட சொல்லணும்னா. ஸோ நோ அதர் கோ, நான் வந்து உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். இல்லை, கண்டிப்பாக நடக்கும் சார். தேங்க்யூ. பிரபலமான தயாரிப்பு நிறுவனங்கள் ஆடிஷன் பண்ணும்போது அடிச்சு பிடிச்சு ஓடி ஆடுவாங்க. ஆமாம் ஆமாம். பிரபலமான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல
போய் நம்ம செலக்ட் ஆனோம்னா நமக்கு ஒரு லைஃப் இருக்கும். செல்ஃப் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப தன்னம்பிக்கையோட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு புது தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து ஆடிஷன் பண்ணி சரியான புதுமுகங்களை தேர்வு செய்யறதுல உங்களுக்கு எவ்வளோ சவால் இருந்தது, அவங்க நம்பி எப்படி வந்தாங்க? ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான ரொம்ப அழகான கேள்வி இது. ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக படம் பண்ணுற எல்லாருக்குமான கேள்வி, எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை. இப்போது நம்ம ஆர்டிஸ்ட்டுக்குன்னு நம்ம ஒரு புது டைரக்டர் புது கம்பெனி ட்ரை பண்ணுறாங்கன்னாக்க ஆப்ஷன்ஸாக நம்மளுக்கு ஆர்டிஸ்ட் காட்டுறதுலேயே ஏபிசின்னு ஒரு 3 ஃபோல்டர் வச்சுருக்காங்க, கோஆர்டினேட்டர்ஸு. அதில் அவங்க ஏன்றது பெஸ்ட்டு டைரக்டர்ஸு, பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அந்த மாதிரி அதுக்கு காட்டுறாங்க. அடுத்தது பின்றது நோன் ஆர்டிஸ்ட்டு, நோன். அந்த சிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்மளை மாதிரி புதுசாக ஆர்டர்ஸு எல்லாமே வந்திருக்கிற ஆட்கள். இதில் என்னென்னா அந்த ஃபோல்டரை கூட நம்மகிட்ட காட்ட மாட்டாங்க, அதுதான் ஃபேக்ட்டு. அது அப்படி தான் இருந்துச்சு. அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். அதுக்கப்புறமா நான் ஆடிஷன்ஸ் ஓப்பன் ஆடிஷன் தான் நான் பண்ணேன். யாரும் இந்த படத்தில் ஸ்க்ரீனில் வந்திருக்கிற யாரும் பர்சனலாக என்னோட எந்த விதத்திலும் கனெக்டட் கிடையாது. எல்லாருமே ஆடிஷன் பண்ணி இந்த படத்துக்கு இவங்க சரியாக இருப்பாங்க அப்படின்னு தேடி தான் நான் பண்ண காசு பண்ணது. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. இன்னும் கிளியராக சொல்லணும்னா, ஃப்ரெஷர்ஸை வச்சு, அதாவது ஒரு ஃப்ரெஷ் டீம், ஃப்ரெஷ் ஹீரோயின் அவங்கள வச்சு ஒரு புது டைரக்டரோ ப்ரொடியூசரோ படம் நம்பி இனிமேல் எடுப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அது தியேட்டருக்கு முடியறதுக்கான சூழல் இங்கே இல்லை. அதை செய்ய வைக்கணும்னா லைஃபே வச்சு வெயிட் பண்ணி எல்லா ரிஸ்கையும் எடுத்து ட்ரை பண்ணவே. ஸோ அது யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், ஒரு 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 பேக்ட்ராப் இருக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ ஆக்கணும்னா ஒரு பேக்ட்ராப் இருக்கணும். அந்த மாதிரியான டிமாண்ட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இனிமேல் அந்த மாதிரியான முயற்சிகள் எந்த அளவுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியல. நீங்கள் சமீபமாக ஃப்ரெஷ் டீம் நடித்து கம்ப்ளீட்டாக பெரிய ஹிட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரியான படங்கள் ரொம்ப யோசிச்சோன்னா சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல. அதாவது எல்லாம் புதுசுன்னு. மேபி ஐம் ராங், நீங்கள் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணலாம். அது வியாபாரிகள், ஆமாம், எல்லாருமே நம்ம சுற்றி இப்போ நான் பேசுகிற அந்த புதுமுகன்ற ஒரே காரணம் தான். அந்த போயிட்டு லெட்டர் போடுறேன் அப்படின்னு பொண்ணு பிடிச்சதுக்கு போயிட்டு லெட்டர் போடுறன்றது அந்த ஒரே காரணம் நியூ ஃபேஸுங்கிறது தான். நான் நியூ ஃபேஸுன்னு சொல்லி தான் அவங்கள படம் பார்க்கவும் கூப்பிட்றோம். பார்க்குறாங்க, படம் அவங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிடுது. ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் உட்காந்துலாம் பேசிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த நியூ ஃபேஸுன்னு சொல்லி அவங்க தவிர்க்கிறதே, அது தெரிஞ்சு தான் வராங்க. தவிர்க்கவாத ஒரு அழுத்தமான காரணம் இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் மனசாருமைன்றது தான் ஆக்சுவலாக. இதுதான் ரீசன். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹீரோயின் கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தது மாதிரி இருக்குது. அப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறதுன்னு இல்லை. ஹீரோயின், நான் இப்போ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சொன்ன மாதிரி அதில் ஹீரோயின்ஸ் செலெக்ஷன் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. அந்த ஏபிசி ஃபோல்டரெல்லாம் தாண்டி ஒரு 8 months ஆச்சு ஹீரோயின் மட்டும் ஃபைனலாக. மீதிக்கு கூட நான் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போனேன் ஒரு ஷெட்யூலு. அதுக்கு ரீசன் நான் எனக்கு ரொம்ப லைவான பொண்ணாக இருக்கணும், பார்த்ததும் ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும்ட்டு ஒரு நல்ல எக்ஸ்பிரசிவ் ஐஸோ இல்லை ஒரு சின்ன தெத்துப்பல் மாதிரியோ இல்லை கன்னத்தில் ஏதோ ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம்தான் போதும் அப்படின்னு தான் நான் பார்த்தது. அந்த வகையில் பார்க்கும்போது தான் உங்களோட நீங்கள் சொல்கிற அந்த ஐஸ் ரொம்ப எக்ஸ்பிரசிவ் ஐஸு. ஸோ அதுக்காக தான் இது பண்ணுது. அதுக்காக நம்ம பண்ணல, அழகாக அப்படி ஒரு முகம் கிடைச்சிது. அதை முழுமையாக படத்தில் பயன்படுத்தியிருக்கோம். படமாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை இன்னமும் கூட மென்ஷன் பண்ணுவீங்க. நான் ஒரு 80 தேட்டர் கேட்டிருக்கேன். அது ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. நம்ம 23 போட்ட சூழல் வேறு.
உங்களுக்கு 2 பெரிய படங்கள் போகும். இந்த வாரம் எந்த ரிலீஸும் கிடையாது. அதனால் நம்ம அது 3rd வீக்குன்றப்ப நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இது தெரியும், ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனால் அது என்னன்றது நம்மளுக்கு அந்த நெக்ஸ்ட் வீக் வந்திருக்கிற படங்கள் அது ஹோல்டு பண்ணுறதை பொறுத்து. டைரக்டர் சார், இந்த சேது படத்தோட அதிகமாக ஷோ போட்டீங்களே, எவ்வளோ வருஷம் போட்டீங்க, எத்தனை ஷோ போட்டீங்க? ஒவ்வொரு ஷோவுக்கு பின்னாலையும் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்களா நிம்மதியாக தூங்குனீங்களா? நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னாக்க ஷூட்டிங் டேஸ் அப்போல்லாம் ஷூட்டிங் டேஸ்லேருந்து அதெல்லாம் இல்லை. நீங்கள் சொல்கிற இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டம் படம் ரெடி ஆகிட்டு ரிலீஸ்க்கான ட்ராவல்ன்றதெல்லாம் அது எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்திருப்போன்றது. ரொம்ப மோசமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபேஸில் தான் நம்ம இருந்தோம். ஷோஸ் போட்டுட்டு எல்லாருமே அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்துக்கள் நிறைய சொல்லுவாங்க. நான் வந்து ஓப்பன் டு எப்பவுமே கருத்து யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒப்பீனியன் கேட்டு அப்படி தான் நான் வந்து ஒரு முடிவு எடுப்பேன். அதில் வந்து இன்புட்ஸ் நல்லா இருந்த இன்புட்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். சிலதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். இப்போ குறிப்பாக படம் என்ன இதுன்னே தெரியாமல் எடுத்த உடனே டியூரேஷன் எவ்வளோன்னு ஒரு கொஷின் வரும். இங்கே 2 ஹவர்ஸ்னாக்கா ஓகே 220 ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி அந்த ஒரு 10-15 நிமிஷம் ட்ரிம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த ஃப்ளாட்டாக சொல்லுவாங்க எல்லாருமே. அது எந்த 10 நிமிஷன்றது இருக்காது. 2 ஹவர்ஸோ 2.5 ஹவர்ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்கேஜிங்காக இருந்தால் அந்த அந்த டைம் இஷ்யூவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட படம் வந்து 2 ஹவர்ஸ் 22 மினிட்ஸ் இருக்குது சார். ஷோஸ் நான் சார் கவுண்ட்டை அது நிறைய போட்டாச்சு, அது வேண்டாம் விட்டுடுங்க சார். கவுண்ட் அதாவது ஷோஸுன்றது எல்லா வகையும் சேதுவாக வந்து தியேட்டரில் இன்னும் ஒரே ப்ரொஜெக்ட் நம்மளது எல்லா ஃபார்மேட்லேயும் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் த அப்டேட்டட் விமியோ லிங்க்ன்றது அது ஒரு விஷயமா இருக்கு சார். பெரிய பெரிய நடிகர்கள் படமே ஓட மாட்டேங்குது, இப்போ தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. எதன் அடிப்படையில் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க? இல்லை அதுக்காக நான் ரிலீஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இல்லை நான் ஒரு விஷயம் என்னென்னா தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கரெக்டு. பெரிய படங்களே ஓட மாட்டேங்குதுன்றதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் அதை ஓப்பனில் எதுவும் டிபேட் பண்ண முடியாது. அந்த காரணங்கள் இல்லாமல் கூட நம்ம படம் இருக்கலாம் இல்லைங்களா? அது மிஸ் ஆன அந்த படங்கள் ஓடாததுக்கு காரணம் என்ன இருக்கிற லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல அது அந்த காரணம் இல்லாமல் கூட நம்ம படம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தியேட்டர் கிடைக்காததுக்கு அரசியல் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல? ஆமாம் கண்டிப்பாக. அப்புறம் எப்படி இதை ரிலீஸ் பண்ணுறீங்க? ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடலாமா? ஓடிடி நீங்கள் ஓகே அந்த கொஷின் ஆக்சுவலாக பேண்டமிக்கில் வந்து பேண்டமிக் அப்போ நம்ம ஆஃப்டர் பேண்டமிக் தான் ஓடிடி பார்க்குற பழக்கம்ன்றது 100% கம்பல்சரி ஆயிடுச்சு. அது இன்னைக்கு ப்ராக்டிஸாகவே இருக்குது. எனக்கு வந்து இந்த படம் வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நான் பிளான் பண்ண படம். அது வந்து வெறும் டேரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிறதுல வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதில் இது என்னன்னாக்கா ஓடிடி கேட்குறப்ப நம்மளுக்கு ஓகே ரெவன்யூ ரிட்டர்ன்ஸ் போட்ட காசு வந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தால் கண்டிப்பாக அது அப்பயே கூட த்ரூ ஆகிருக்கும். ஓடிடியே அவுட்ரைட் வாங்கிட்டு இருந்த டயத்துலேயே எனக்கு வந்து இது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம். ஆடியன்ஸ் இந்த படத்தை தியேட்டரில் அவங்களோட சிரிப்பு, அவங்களோட எமோஷன், அழுகை அத்தனை விஷயமும் கனெக்டடான ஒரு படமாக இது இருக்குன்றது நான் 100% நம்புகிறேன். அதனால தான் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு நான் இருந்தது கூட சில வாய்ப்புகள் அதனால கூட நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். டாக்டர் சார், இந்த படம் முதல்ல நாங்கள் பார்க்காதனால கேட்குறோம், என்ன ஜானரு, எந்த ஊரில் கதை நடக்கு? எல்லா படம் பார்த்தவங்கலாம் ஏதோ ஒரு சின்ன விஷயம்னு சொல்லுவாங்களா? அது என்ன சின்ன விஷயம்? இல்லை படம் வந்து கடலூர் சிதம்பரம் இது ரெண்டு தான் லொக்கேஷன்ஸ் கதை நடக்கிற களம். கடலூரில் ஹீரோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கிற ஒரு ஹீரோ கேரக்டர். அது இல்லாமல் தஞ்சாவூர், புதுக்கோட்டை அந்த மாதிரியான ஊர்கள்லையும் ஷூட் பண்ணியிருக்கோம். சின்ன விஷயங்கிறது அது அவங்க ஒரு ஃப்ளோவில் சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கும்போது அது வந்து பெருசாக கூட இருக்கலாம், அவங்க ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். சின்னதுன்றது என்னன்னாக்கா சிம்பிளிஃபைடாக
ரியலிஸ்டிக்காக நான் ஒரு அட்டம் தான் நான் பண்ணேன், அதை தான் அவங்க சின்னதா அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து காதலுக்கு எதிரான ஒரு அலை தான் வந்து நிறைய பெற்றோர் இடத்துல வந்து வீசிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து காதல் கதையை எடுத்திருக்கீங்க. இந்த காதல் கதையெல்லாம் இந்த காதலுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் வேற ஏரியாக்குள்ள போறீங்களா? இல்லை, ஆனால் காதலுக்காக எதுவும் சொல்லணுன்றதெல்லாம் இன்டென்ஷன் கிடையாது நமக்கு. லவ்ங்கிறது எவர் கிரீன், எப்பவும் இருக்கிற காமன் ஃபீல். அது வந்து இன்னைக்கு வந்து பல வகையில் டைல்யூட்டாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை பார்க்குறீங்க. அது இல்லாமல் இப்படி இல்லாமல் நம்ம இருந்தோங்கிற விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும்னு நான் நினச்சேன். அதை நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு கூட இந்த ஜென்ரேஷனை யோசிக்க கூட வைக்கலாம். அது நீங்கள் படத்தில் கனெக்டடாக இருக்கும். நீங்கள் பார்க்குறப்போ கண்டிப்பாக தெரியும். தேங்க்யூ.